அவன் எங்ககிட்ட சொன்ன கதையே வேறமா. அப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்தில் உண்மை கதையை விட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். அப்படின்னா? மனுஷங்களுக்கு இருக்கிற தீராத வியாதி எது தெரியுமா? பேராசை. நீங்கள் சொல்கிற ராம் அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஏதோ கூலி வேலை பண்ணிட்டு இருந்தானா? டவுன்ல ஒரு வீடை கட்டி கொடுத்துறோம். இல்லைங்க, நான் இங்கேயே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயும் போய் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நான் இந்த இடத்த விற்கிறதா இல்லை. நீங்கள் கிளம்புங்க. இந்த பாருங்கம்மா, நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் முடிவை சொல்ல வேணாம். நிதானமாக பொறுமையாக யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லுங்க. ஆனால் அது ஒரு நல்ல முடிவாக இருக்கட்டும். அப்போ நான் வரேம்மா. அந்த அம்மாவுக்கு நிறைய சொத்து. சொந்தான்னு சொல்லிக்க யாரும் இல்லை. புருஷன்னு செத்து போயிட்டான். அவங்க பொண்ணும் அவங்களும் அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தாங்களாம். அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அந்த சொத்தை ஏமாற்றி வாங்கிடணும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் பார்த்துப்பா அடிக்கடி பட்டுச்சா பாரு. இல்ல இல்ல இந்த முட்டையை பாரு, கல் இருக்கு, பார்த்து வரலாம்ல. அம்மா உண்மையா சொல்றேன், எனக்கு யார் எடுத்தானே தெரியல. நல்லா தேடு, எங்கேயாவது மறந்து வச்சிருப்ப, தேடி பாரு. சொல்லுங்க. இந்த காலையில் பாப்பா கீழே விழுந்துருச்சுல, நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு பணம் ஏதாவது வேணுமா? மா நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லியிருக்கலாம்ல. நீ சும்மா இரு. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது, எல்லாம் திருட்டு பசங்க. புடி. மா நீ உன்னையும் நம்ப மாட்ட, மற்றவங்களையும் நம்ப மாட்ட. நான் தான் சொன்னேன்ல பாக்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு. இங்க பார், ஒரு பைசா கூட குறையாம அப்படியே இருக்கு இதுல. அந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதனால அங்க அவன் அடிக்கடி வர ஆரம்பிச்சான். ஏங்க, எவ்வளவு நாளா வீட்டுக்கு வரீங்க போறீங்க? ஒரு நாளாவது கோயிலுக்குள்ள வந்திருக்கீங்களா? இப்போவாது வந்து சாமி கும்பிடுங்க. இல்லங்க, இருக்கட்டும். இங்க குலதெய்வ பேச்சியம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவ. உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஒன்னு சொல்றேன். என் தாத்தா காலத்துல ஒருத்தன் இந்த தோட்டத்துக்குள்ள திருட வந்திருக்கான். அவன் தேங்காவை திருடிட்டு ஓட ஓட இந்த தோட்டம் அப்படியே பெருசாயிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அப்படியே பயத்துல தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். கடைசியில என் தாத்தா இந்த அம்மனோட குங்குமத்தை எடுத்து அவன் முகத்துல போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முழிப்பே வந்திருக்கு. அவன் எந்திரிச்ச உடனே தேங்காய் எல்லாம் அப்படியே விட்டுட்டு என் தாத்தாவுக்கு பெரிய கும்பிடு போட்டுட்டு ஓடியே போயிட்டான். அதனால எந்த கெட்ட சக்தியும் எங்க அம்மனோட எல்லைக்குள்ள வரவும் முடியாது, வந்தா வெளியில போகவும் முடியாது. அப்போ இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல? அம்மனை மட்டுமே நம்பிட்டு இருந்த அந்த அம்மா அதுக்கப்புறம் முழுசா நம்பினது அந்த ராம மட்டும்தான். அப்புறம் என்ன நடந்துச்சு? விழிந்தாரின் வேரல்ல மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். எனக்கு இந்த இடத்தை விக்கிற எண்ணம் இல்ல. திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன் தொந்தரவா பாக்குறீங்க? இது ஒரு வியாபாரமா பாருங்க. எந்த வியாபாரமும் வேண்டாங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இது எங்க பூர்வீக சொத்து. எனக்கு அப்புறம் இதெல்லாம் என் பொண்ணுக்கு தான் போய் சேரும். தாராளமா போய் சேரட்டும். நாங்க கொடுக்குற பணம் உங்க பொண்ணு பேர்ல டெபாசிட் பண்ணுங்க. சொத்தோ பணமோ வேல்யூ ஒன்று தானே. இல்லைங்க, இங்க எங்க குலதெய்வ அம்மன் கோயில் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மனோட சாபத்துக்கு நான் ஆளாக முடியாது. இந்த பாருங்கம்மா, அந்த கோவிலை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்க தாராளமா எப்ப வேணாலும் கோவிலுக்கு வரலாம், பூஜை பண்ணலாம், சாமி கும்பிடலாம். எங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒரே பேமெண்ட், கேஷோ செக்கோ உடனே தரோம். எத்தனை வாட்டி தான் நாங்களும் கேட்டுட்டே இருக்கிறது? எத்தனை வாட்டி தான் நானும் திரும்ப திரும்ப சொல்றது? சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இடத்த விக்கிற எண்ணம் இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க.
கடைசி ஒரு அடி கேட்டாச்சு, நீயே வந்து கையெழுத்து போட்டு கொடுப்ப பாரு. எங்களை மீறி இந்த ஊர்ல உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு பாக்குறேன். உனக்கு தான் யாருமே இல்லையே. ஏய் வாங்கடா. அந்த சம்பவத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ராம் கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க புருஷன் இறந்ததுக்கப்புறம் சொந்தக்காரங்க பார்வை எல்லாம் சொத்து மேலே இருந்ததை தவிர தன்னை பற்றியோ தன் மகளை பற்றியோ கவலைப்பட யாருமே இல்லைன்ற இயக்கம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. இதோ பாரு, நீ எதை நினச்சி கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். அவங்க என்ன பண்ணிடுவாங்க பார்த்துடலாம். உங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. என் மனசில் தோணுச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கும் ஒன்று பிடிக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் யோசிக்கிற? வயசுக்கு வர நிலைமையில எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என்ன பேசுகிற? அவள் உன் பொண்ணு இல்லை, நம்ம பொண்ணு. இப்படி பழகிறது அவளுக்கு தெரியாதுன்னு நினச்சியா? இருந்தாலும் உனக்கு புருஷன்னு ஒருத்தர் இருந்தா இந்த வீடை கூடு சொத்தை கூடுன்னு இந்த மாதிரி பசங்க எவனாவது வருவானுங்களா? இன்னும் நீ தான் யோசிக்கணும். ஸ்கூல் விடுற நேரமாச்சு, ஸ்வேதா வந்துட போறா. வரட்டும். நம்ம 2 பேரும் இப்படி பார்த்தா அவ என்ன நினைப்பா? ஒன்றும் நினைக்க மாட்டான். இப்போ நினச்சா என்ன? ஓஹோ, கதை இப்படி போகுதா? சிறப்பு. அதானே பார்த்தேன், திடீர்னு மாதிரி ஒருத்த வந்து நிக்கிறானேன்னு. எப்படி அவளை செட் பண்ண? புருஷன் செத்து போயிட்டானா என்ன, உணர்ச்சி செத்து போலல, அதான் இப்படி அலையுது. ச்சே, தப்பா பேசுறது நிறுத்திட்டு வெளியே போங்க. அடிச்சி வாய மூடு. வயசுக்கு வர பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை செய்கிற வேலையாது? ஏய், என் பொண்ணு சம்மதத்தோட நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். டேய், உண்மையாடா அவ சொல்றதெல்லாம்? அப்போ அவ புருஷன் தானா சாகல, 2 பேர் சேர்ந்தா கொண்டு இருக்கீங்க சொல்றோம். இல்ல ஊருக்கு நடுவில் உன்னை கட்டி வச்சு உரிச்சிடுவோம். சார் வேணாம் சார், அப்பெல்லாம் பண்ணிடுறாங்க சார். அப்பப்போ கூப்பிட்டு காசு தருவாங்க. அவங்க பொண்ணுல அப்போ வந்துட்டு போவேன், அவ்வளோதான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். ஏய், என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டியடா பாவி. யாரையுமே நம்பாதனா உன்னை போய் நம்பற பாரு. ஐயோ கே ராஸ்கல், வெளியே போடா. டேய் நல்ரா, போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் கூட்டிட்டு வாங்கடா. இவளோட லட்சணத்தை ஊருக்கே காட்டுவோம். ஓ, புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன திட்டம் போட்டு மிரட்டினாலும் நான் இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன். அதான் தெரியுமேடி. ஏ, கூட்டிட்டு வாங்கடா. என்ன விடுங்க. ஏய், அவாய் புத்ரா. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க. விடு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், அவ சின்ன குழந்தை, அவளை விட்டு. ஐயோ ஸ்வேதா, ஏய், ப்ளீஸ், பாரு. கால்ல விழற.
ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி உனக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஸ்வேதா, உன் பொண்ணுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லுவோம். சரியா? அசிங்கப்படுத்தாத. அழாம கையெழுத்து போடுறீ. கையெழுத்து போடுறவள விட சொல்லு. ஸ்வேதா, 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 இப்படி பண்ணீங்க. பொண்ணுக்காக என் குழந்தைய கொன்னுட்டீங்களா? என் பச்சை மண்ணை கொன்னுட்டீங்களா? ஏன்டா இப்படி பண்ணீங்க? டேய், ஏன்டா அப்படி அவசரப்பட்ட? என்னண்ணா இவரு அவங்க சட்ட மொழியை கேட்கிறா தான் போட்டேன். முட்டாள், அவனு சைன் போடலடா. நான் அப்போவே சொன்னேன் இவன் அவசர புத்திக்காரன்னு. எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டான். இப்போ என்னென்ன பண்றது? முதல்ல இந்த பத்திரத்துல கைரேகை வை. அண்ணே, இதுங்களை என்ன பண்றது? நீ நம்ம இன்ஸ்பெக்டர் குமரனை பார்த்து உடனே இங்க வர சொல்லு. சரிண்ணே. டேய், அண்ணா மப்டியில வரணும்னு சொல்லு. சரிண்ணே. ம். டேய், இனிமே இவன் நமக்கு தேவையில்லை. முடிச்சு விடு. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டிருக்கணும்ல. இப்படியெல்லாம் நடக்கணும்னு நானும் எதிர்பார்க்கலையே. எல்லாம் அந்த நாயோட அவசரத்தினால தான். நான் அப்போவே சொன்னேன் கூட வச்சுக்காதுன்னு. சொன்னா கேட்டதானே? விடுறா, நமக்காக தான் நான் பண்ணான். யோ, இது சூசைட்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. என்னைய நீ ரிஸ்க்குங்கிற? ஆமாம் சார், நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது, நான் இங்கே வந்தது, இதெல்லாம் யாராவது பார்த்துருப்பாங்க. இவன் அந்த பொம்பளை கூட சுற்றுனது ஊருக்குள்ளே எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் யாராவது ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தாலே நாம் மாட்டிப்போம். என்னையா நீ இப்படி பயமுறுத்துற? அப்புறம் என்னதான் பண்றது சொல்லு. பேசாமல் இங்கேயே பார்த்து புதைச்சிருங்க. உனக்கு தான் அறிவு இருக்காயா? காசை கொடுத்த வீட்டை வாங்கினா அதில் போய் பணத்தை புதைக்க சொல்ற? வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போ பாடி எரிச்சிடலாமா சார்? முட்டா பேட, அறிவு இருக்கா? எரிச்சா வாட வராது, அது ஊருக்குள்ள காட்டி கொடுத்துறாது. யோ, அப்புறம் என்னதான் பண்றது? அதுக்கு ஒரு வழியை சொல்லி தொலையா. அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அதுக்கு கொஞ்சம் அதிகமா செலவாகும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சொல்லு. ஜிஹெச்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கார். நாம யாருக்கும் தெரியாம இந்த பாடிகளை அவர்கிட்ட கொண்டு சேர்த்துட்டோன்னு மட்டும் போதும். அவரு அதான் அனாதை போன லிஸ்ட்ல சேர்த்துருவார். யோ, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட போதியா? ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி விடுங்க. எவன் வந்து கேட்க போறான்? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். இதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறீங்க? அந்த பக்கம் தூக்குடா, அந்த டோரை தூக்குடா. அப்படியா? என்ன பண்ற? தூக்குடா.
டேய் இனிமே நீ இங்கே யார் கண்ணிலையும் படக்கூடாது, எங்கேயாவது ஓடி போயிரு. டேய் நீ வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா கிளம்பு. இதை பாருண்ணே, நான் எங்கே போனாலும் என் சைடில் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஏன் டாக்டர் கண்ணு ஓப்பனில் இருக்கு, உயிர் இருக்குமா? உயிரெல்லாம் போய் ரொம்ப நேரமாச்சு. இந்த கண்ணு தான் விரைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் வரும்போது மூடி கொண்டு வர்றது இல்லையா? பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? ஒன்றும் பிரச்சனை வந்துடாது, நான் பார்த்துக்கிறேன். 2 நாளில் அனாதை பணம் எடுக்கிறதுக்கு சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்துடுவாங்க. அந்த அனாதை பணத்தோட இதையும் சேர்த்துடுறேன். இதெல்லாம் எடுத்துட்டு போய் எரிப்பாங்களா புதைப்பாங்களா டாக்டர்? அனாதை பணம் ஜாதி மதம்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எரிச்சுடுவாங்க. ரத்னம், இவர் ஒரு லாயர். இவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஓகே, மைனர் பொண்ணு இருக்கும் போல இருக்கே. அந்த பொண்ணு சைன் போடலையா? இல்லையே சார். முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சைன் போட வைங்க. ஐயோ, அந்த பொண்ணு சைன் பண்ணணுமா? ஆமா சார், அவங்க நேத்தே பாம்பே போயிட்டாங்களே. பாம்பே போயிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களாம். டாக்குமெண்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடியற வரைக்கும் 2 நாள் அவங்கள இங்க வெயிட் பண்ண வச்சிருக்கணும். சரி, அமௌண்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? சார் அதெல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டோம் சார். மைனர் பொண்ணு சைன் போடல, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனை வரும் சார்? ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த பொண்ணு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேல எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேஸ் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சார், நீங்க சைன் பண்ண அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? நோ 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 நோ, அது சட்டப்படி தப்பு. சார், நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணுங்களேன். சரி, நான் சைன் பண்றேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்பு இல்லை. சரி 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 சரி, ஓகே சார். இன்னொரு விட்னஸ். டேய், சைன் போடுறேன். இந்தா, அப்படியே அந்த பேர் அட்ரஸ் எழுது. சரி சார். அடுத்த நாள் அந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கான எந்த தடயமும் இல்லாமல் அழிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்ப தயாராக இருக்காங்க. இதை வச்சுக்கோ, கிளம்பு. வரண்ணே. இந்த பூஜையெல்லாம் எப்போ பண்ணுறது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இன்னைக்கு அமாவாசையா, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். டேய், தம்பி எங்க? தெரியலண்ணே. டேய் டேய் ராஜேந்திரா, முதல்ல ஒன்று கூட்டிட்டு வா. சரிண்ணா. டே ராஜேந்திரா, நில்றா. எந்த கெட்ட சக்தி எங்க அம்மனோட எல்லைக்குள்ள வரவும் முடியாது, வந்தா வெளியில போகவும் முடியாது. அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு ஒன்றாம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். இதெல்லாம் நீ ஏமா விசாரிச்சுட்டு இருக்க? ஹலோ. ஓகே ஓகே, பார்க்குறேன். நீதான் ராமா?
யாருடி நீ? ரத்னம் என் அப்பா தான். ஓ, சரி சரி சரி. நீ அந்த வக்கீலோட பொண்ணா? அப்போ நீயும் நானும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நானுமா? ஆமாம். அந்த இடத்துக்காக முத காசு வாங்கினதே நீ தான். கிளம்பும் போது நானும் வரேன்னு அடம் பிடிச்சேன். அதான் சும்மா கூட்டிட்டு வந்தேன். அப்பா சார், உங்க பேமெண்ட் இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க பண்ணிக்கண்ணா? உங்க முதல் பேமெண்ட்டை குழந்தை கையில கொடுக்குறேன். கிளம்பு. அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. நீ பண்ண தப்புக்கான தண்டனை வாங்கி கொடுக்காம நான் போக மாட்டேன். இதை நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். இந்த விஷயம் தெரிஞ்ச 2வது ஆள் நீ தான். ஒருத்தன் சூசைடில் சாக வேண்டியதாக போச்சு. பாவரவை நிம்மதியாக நீ பொது வாழ்க்கையை பார்க்க விட மாட்டீங்களா? என்ன நீ கொன்னாலும் இந்த ஒன்று ஒரு நாள் வெளியே வரதா செய்யும். சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதா? அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. அந்த கோவில் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு.